அம்மு ஆர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இது மாடி தோட்டத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். இது வெண்டைக்காய் பாருங்கள். ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் வெண்டைக்காய் எடுத்தது. இப்போயும் வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். இவ்வளோ வெண்டைக்காய் பாருங்கள். இங்கேயும் வெண்டைக்காய். அதான் வெண்டைக்காய் 7 செடி போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வெண்டைக்காய் எடுத்தது. இப்போ திருப்பி இன்றைக்கி இவ்வளோ வெண்டைக்காய் எடுத்து. இது கொத்தரங்காவும் 4 இது போட்டிருக்குறோம். ஏற்கனவே நிறையா திருப்பி பிச்சிருக்கோம். இப்போ இந்த செடியில் எவ்வளோ இது எடுக்கிறோம் பாருங்கள். கொத்தரங்காய் நிறைய கொத்தரங்காய் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கொத்தரங்காய் நிறையா இருக்குது பாருங்கள். கொத்தரங்காயெல்லாம் ஒரு செடியிலே நாங்கள் 4-5 போட்டிருக்குறோம். மாடியில் நிறையா கொத்தரங்காய் 4 போட்டிருக்கோம். வெண்டைக்காய் 7 செடி போட்டிருக்குறோம். ஒரு செடியில் எவ்வளோ கொத்தரங்காய் இருக்குது பாருங்களேன். நிறையா இருக்கும் பாருங்கள். கொத்தரங்காய் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே இந்த ஒரு செடியில் இது மணத்த தக்காளி. இந்த மணத்த தக்காளியில் ஏற்கனவே நாங்கள் 3 திருப்பு பிச்சிட்டோம். இப்போ இது 4ஆவது திருப்பு இந்த மணத்த தக்காளி கீரை பிச்சிட்ருக்குறோம் பாருங்கள். சுத்தமாக எடுத்துருவோம் எல்லாத்தையும். எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெறும் குச்சி மட்டும் விட்டால் போதும். நிறைய திருப்பி நல்லா இன்னும் 10 நாள் 15 நாளுக்குள்ளே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் மணத்தக்காளி. ஆனால் வாரத்துக்கு ஒரு திருப்பு இது டீத்தூள் தண்ணி ஊற்றுங்க, கழனி தண்ணி ஊற்றுங்க, மங்கும் குப்பை உர வைங்க, மண்புழு உர வைங்க. எல்லா உரமும் வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒரு ஊட்டச்சத்து ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கீரையெல்லாம் வளர்ந்துக்கிட்டே நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. இன்னும் 10-15 நாளில் திருப்பி இந்த கீரை நல்லா வளரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.